தெருநாய்க்கள். தெருநாய்க்கள் மட்டுமே தான் இங்க நம்ம சொசைட்டில ப்ராப்ளமா? ஏன்னா, அத மட்டும் தான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா, பெருசா எடுத்து இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, எல்லா நியூஸ்லயும் பேசுறாங்க. டிபேட் ஷோல பேசுறாங்க. ஒரு அஞ்சறிவு ஜீவன் அதுக்கு என்ன பண்றோம்னு தெரியாம ஒரு அறியாமையில செய்யுது. அத வந்து பேசி அத கொன்னு ஒழிச்சிரணும் அப்டின்ட்டு முடிவெடுத்து நீங்க போராடுறீங்க. சொசைட்டில அது மட்டும் தான் ப்ராப்ளமா? அத தவிர இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பாட் ஹோல்ஸ் இருக்கு. ஒழுங்கான வேஸ்ட் மேனேஜ்மென்ட் இல்ல. ஒழுங்கான சானிடைசேஷன் இல்ல. இதெல்லாம் பத்தி பேச மாட்டாங்களா? இத மாரி இந்த நீயா நானா ஷோஸ்ல அதெல்லாம். பாட் ஹோல்ஸ்னால எத்தன பேர் அஃபெக்ட் ஆறாங்க? எத்தன பேர் உழுந்து வார்றாங்க? எத்தன பேர் வந்து அஃபெக்ட் ஆறாங்க? அதுவும் மழையிலலாம் வந்து இந்த பாட் ஹோல்ஸ்ல ஃபுல்லா தண்ணி நின்னு எங்க குழி இருக்குன்னு தெரியாம வண்டியில ஏறி இறங்கி அதில் உளுந்து வாரினவங்க எத்தனை பேர், குழந்தைங்களை அடிபட்டவங்க எத்தனை பேர், உயிரிழந்தவங்க எத்தனை பேர், நம்ம நியூஸ்லேயே பார்க்குறோம். ஆட்டோ ரிக்ஷா போயிட்டு ஒரு குழியில் ஏறி இறங்கி குப்புற உழுது, டிஸ்க் ப்ராப்ளம் வருது. கேட்டு பாரு, இல்லை ஒரு ஜென்ரலாக ஒரு பப்ளிக் வியூ எடுத்து பாருங்க, எத்தனை பேர் வந்து புலம்புவாங்கன்னு தெரியும். நம்ம இந்தியன் ரோட்ஸ், அதாவது அதுவும் ஸ்பெஷலாக நம்ம தமிழ்நாடு ரோட்ஸை பற்றி புலம்புவாங்க. ஏன்னா 70-80% எல்லாருமே ரோட் டிரான்ஸ்போர்ட் தான், அதுவும் டூ வீலர் டிரான்ஸ்போர்ட் தான். ஜொமேட்டோ ஓட்டுறவங்க, ஐடியில் வேலை செய்கிறவங்க, ஆஃபீஸ் ஒர்க் போகிறவங்க எல்லாருமே ரோட் டிரான்ஸ்போர்ட் மூலியமாக தான் போகிறவங்க. அதில் ஒரு பப்ளிக் வியூ எடுத்திங்கன்னா தெரியும் எத்தனை பேருக்கு வந்து கழுத்தில் உள்ள நரம்பு அஃபெக்ட் ஆகிருக்கு, கழுத்தில் உள்ள டிஸ்க் அஃபெக்ட் ஆகிருக்கு, லோவர் பேக்கில் உள்ள டிஸ்க் அஃபெக்ட் ஆகிருக்கு, எல்லாமே அவங்க வந்து சொல்லுவாங்க. இப்போ ஒரு நாய் மட்டுமே தான் பிரச்சனையா சொசைட்டியில்? இதெல்லாம் பற்றி யாரும் பேச மாட்டாங்களா? இது மாதிரி ஷோஸ்லாம்.